இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நரகத்துக்கு போறவன் யாரு? அல்லாஹ் ரசூலை பகைத்து கொண்டு மோமினின், உண்மையான மோமின்களுடைய பாதை அல்லாத வேறொன்றை யார் பின்பற்றுகிறானோ அவன் நரகவாதின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப பின்பற்றுவது யார? நல்லோர்களை தான் பின்பற்ற முடியும். அந்த நல்லோர்களுடைய வழிகாட்டுதலை தான் பின்பற்ற முடியும். எனவேதான் நபிமார்கள் கூட அல்லாஹ்ட்ட என்ன துவா கேட்கிறாங்க? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா என்ன? தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய், நல்லோர்களோடு என்னையும் சேர்த்தருள் என்று கேட்கிறான் இல்லையா? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா என்ன? பிரம்மாண்டமான ஆட்சி, யாருக்கும் வழங்கப்படாத ஆட்சி இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆட்சியை யாரும் கற்பனை செய்ய முடியாது. அப்படி ஒரு ஆட்சி அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். பறவைகளுடைய மொழி தருகிறது, ஜின்னுகள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவங்க கேட்கிற துவா என்னங்க? வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய அருளால் உன்னுடைய நல்லோர்களுடைய கூட்டத்தில் என்னையும் சேர்த்து விடு. அப்புறம் நபிமார்களே நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடு என்று துவா செய்கிற போது நாம நல்லோர்களை விட்டு தேவையற்று இருக்க முடியுமா? நல்லோர்களை விட்டு நாம தனியாக இருக்க முடியுமா? தனியா சொர்க்கத்தை அடைய முடியுமா? என்ன, நீங்க துனியாலையும் நல்லோர்களுடைய உடன் இருக்கணும், ஆகிரத்திலையும் அவங்களோட தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், தனியா போக முடியாது. உதுஹுலி ஃபீ இபாதி, முதல்ல நல்லோர்கள் கூட்டத்துல சேரு, அப்புறம்தான் வதுஹுலி ஜன்னதி, சொர்க்கத்துக்கு போக நல்லா சொல்றான். நீங்க முதல்ல மறுமையில நல்லோர்களோடு சேர்ந்துட்டு தான் சொர்க்கமே போக முடியும், தனியா அல்லாஹ் போக சொல்லவே இல்லை. இப்படி குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி நல்லோர்களுடைய கூட்டத்தை விட்டு நாம பிரிந்திருக்கவே முடியாது. உலகத்துல நாம எந்த அளவுக்கு சாலிஹீன்களோடு இருக்கிறோமோ நல்லவர்களோடு அவங்களோடு இருப்பாங்க. ஒரு காலத்துல ஆசிரியர்கள் மாணவர்கள் அவங்க தான் ஷேக்கு முரீதாவும் இருப்பாங்க. உலகத்துல அவங்களுக்கு இருந்த தொடர்புனால அல்லாஹ் சொர்க்கத்துல எல்லாத்தையும் ஒன்னா தான் அனுப்புறான். ஒரு பெரிய அறிஞர் அபூ ஸுர்ஆ என்று ஒரு பெரிய இமாம் இருந்தான். அந்த இமாம் மரணித்து விட்டார்கள். அவர்கள் மரணித்த பிறகு அவருடைய மாணவர் ஒருவர் முஹம்மத் பின் முஸ்லிம் என்பவர் கனவுல அவரை கண்டு கேட்கிறாங்க, மா ஃபஅல அல்லாஹு பிக. இமாம் அபூ ஸுர்ஆவிடத்துல கேட்கிறாங்க, இமாம் அபூ ஸுர்ஆ அவர்களே, அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்துகிட்டான்னு கேட்டான். அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டான், அல்ஹிகூஹு பி அபி அப்துல்லாஹ் வ அபி அப்துல்லாஹ் வ அபி அப்துல்லாஹ், இவரை அபு அப்துல்லாவோடு சேருங்க, இன்னொரு அபு அப்துல்லாவோடு சேருங்க, இன்னொரு அபு அப்துல்லாவோடு சேருங்க. 3 அபு அப்துல்லாங்கிறது அந்த காலத்துல ஒருத்தருக்கு அப்துல்லான்னு மகன் இருந்தா அவர் அப்துல்லாவுடைய தந்தைன்னு அழைக்கப்படுவார். காலத்தினுடைய மரபு. 3 அபு அப்துல்லாவோடு சேர்த்துருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். யார் அந்த 3 அப்துல்லாக்கள்? ஒருத்தர் இமாம் மாலிக், இன்னொருத்தர் இமாம் ஷாஃபிஈ, இன்னொருவர் இமாம் அஹ்மத். இந்த 3 பேரும் அவருடைய ஆசிரியர்கள். ஆசிரியர்களோடு மாணவரையும் சேர்த்துருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த துனியால நீங்க யாரோடு இருப்பீங்களோ அவங்களோடு தான் உங்களுக்கு சொர்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத் எப்போது வரும்? நபி ஸல்லல்லாஹு கேட்பாங்க, கியாமத்து வருவது இருக்கட்டும், நீ என்னப்பா தயார் பண்ணி இருக்கிறாயின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவாரு, நான் நிறைய தொழுகைகள் நஃபில்கள்லாம் இல்லை, ஏதோ ஃபரத செய்கிறேன், நிறைய நஃபிலான நோம்புலாம் நான் வைக்கல, அந்த அளவுக்குலாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனா ஒரே ஒரு அமல் இருக்குது, நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்கிறேன்னு சொன்னேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் மர்உ மஅ மன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பாருன்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டபோது சந்தோஷம் அடைந்தது போல் வேறு எப்போதும் சந்தோஷம் அடைஞ்சது கிடையாது. இப்ப இதுதான் அசல் விஷயம். துன்யாலையும் சரி ஆகிரத்திலையும் சரி நபிமார்கள் நல்லோர்கள், இந்த மையத், நல்லோர்களுடனான மையத், அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள். குர்ஆன் அதைத்தான் சொல்லும், உலாயிக அன்அம அல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். இதுதான் எல்லாருமே என்ன செஞ்சாங்க கேட்டாங்க. எனவே அருமையானவர்களே, ஒரு மனிதன் சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு நல்லோர்களுடைய சுஹபத்தும் நல்லோர்களுடைய தோழமையும் தேவைப்படுது. நல்லோர்களுடைய சுஹபத்தில் இருக்கும்போது கல்பு அதனுடைய தாக்கம் வேற, அந்த நிலையிலிருந்து சென்று விட்டால் அதனுடைய தாக்கம் என்னங்க வேற. இப்போ பாவ சிந்தனைகளிலிருந்து மனிதன் விலகி இருப்பதற்கு தான் யாரை கண்டா அல்லாஹுடைய நினைவு வருமோ, யாரை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் வருமோ அவர்களோடு இருப்பது அதற்காக வேண்டிதான். எனவே உலகத்துல ஒரு சீரான பாதையில போகணும்னு சொன்னா நல்லவர்களுடைய மஜ்லிஸ்ல உட்காரணும், திக்ருடைய மஜ்லிஸ்கள்ல உட்காரணும். உலகத்துல
ஆக சிறந்த மஜ்லிஸ் என்பது திக்ருடைய மஜ்லிஸ் தான். ஒரு அடியான் எந்த அளவுக்கு திக்ரு செய்கிறானோ அல்லாஹ்வை, அந்த அளவுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நபராக ஆயிரும். துவா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னா எப்போதும் அல்லாஹ்வுடைய திக்ர்ல இருங்க. திக்ர் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அடியான் அவருடைய துவாவை மன்னித்து அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் கடந்த காலங்களிலும் உதாரணம். அதுதான் இமாம் அஹமது பின் ஹம்பல் ஒரு பெரிய நகரத்திற்கு வருவாங்க. ஒரு நீண்ட சம்பவம். இப்போ ஒரு கடையில உட்கார்ந்து இருப்பாங்க. அந்த கடையில அந்த வேலை செய்யறவரு நாவை அசைத்து கொண்டே வேலை செய்கிறாரு. இப்போ இமாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரமா நாவை அசைத்து கொண்டு இருக்கிறீர்களே, என்ன விஷயம்னு கேட்பாங்க. நான் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், திக்ர் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி இமாம் அவர்கள் கேட்டாங்க, இப்படி எவ்வளவு வருஷமா இருக்கிறீங்க? 30 வருஷமா நான் இருக்கிறேன். 30 வருஷமா எப்போதும் திக்ர் செய்றீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்கணுமே, அப்படி ஏதாவது அற்புதத்தை பார்த்துருக்கீங்களா? ஆமா, நான் துவா கேட்டா துவா கபூல் ஆயிடும், துவா கேட்டா துவா கபூல் ஆயிடும். ஒரு துவா தான் இன்னும் நடக்கல, அதுவும் நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். அது என்னப்பா அது? இந்த காலத்தின் பெரிய அறிஞர் என்று இமாம் அஹமது என்று ஒருத்தரை எல்லாரும் சொல்றாங்க. நான் அவரை தான் சந்திக்கணும், சந்திக்கல. இப்ப இமாம் சொன்னாங்க, அல்லாஹ் உன் கடைக்கே என்னை இழுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டான்பா, நான் தான் அந்த அஹமதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, திக்ருடைய அந்த சிறப்பு அப்படிப்பட்டது. நீங்க